ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸு பீஸை இதேமாரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பூ எந்த பக்கம் வருதுன்னு நம்ம பார்க்கணும். முதல்ல அந்த இதை பார்த்துட்டு இதில் ஸ்லீவ் 2 சைடும் கொடுக்காம ஒரே சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நம்ம 4 துணியாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கீழே எனக்கு பார்டர் சின்னதாக போதுங்கிறதுனால நான் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். அதில் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டு அப்போது நம்ம ப்ளவுஸ் பீஸை ஸ்லீவ் பார்ட் அதில் வச்சு மார்க் பண்ண வேண்டியது தான். அதோட ஆர்ம் ஹோல் பக்கத்தில் ஒரு டாட்டும், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு இதுவும் மார்க் பண்ணி அதை வளைவாக பெண்ட் பண்ணால் ஸ்லீவ் மார்க் பண்ணுறது கிடச்சிடும். அதிலிருந்து நம்ம நடு பார்ட்டை கோடு போட்டால் தான் அந்த சைடில் தட்டி எடுக்கும் போது அதோட இது அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம இப்போ தட்டி எடுத்துக்கலாம். இந்த சைடு தட்டி எடுத்ததை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். இதை நல்லா டார்க்காக பண்ணிவிட்டு அதை நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணோன்னா இன்னொரு ஸ்லீவ் கிடச்சிரும் நம்மளுக்கு. அதையும் நம்ம டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்லீவோட பார்டர் ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக கூட மார்க் பண்ணி நம்ம ஆரி போட்டுக்கலாம். எனக்கு ஆஃப் கொஞ்சம் போதும்னால நான் சின்னதாக வச்சுக்கிறேன் பார்டரை. இதேமாரி ப்ளவுஸோட பேக் பார்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே தையலுக்கு 1.5 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவு விட்டுக்கலாம். அதையும் நடுவில் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். சாக் பீஸால் பேக் பீஸ் எடுத்து ப்ளவுஸில் பேக் பீஸ் எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம அதை மடித்து அதில் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு விட்டதை அதுலேருந்து நம்ம 1 இன்ச் டாட்டுக்கும் 1.5 இன்ச் தையலுக்கும் விட்றோம். இப்போ நம்ம டாட் பிடிச்சதையும் ஷோல்டரோட பாயிண்ட்டையும் நேராக பிடிச்சிக்கிட்டு நம்ம மார்க் பண்ணால் பேக்கோட லென்த்து கிடச்சிரும். அதேமாதிரி பேக்கோட இதை ஃபோல்ட் பண்ணால் அந்த நடுவில் நம்மளுக்கு நடு பார்ட்டு கிடச்சிரும். அதிலேருந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கிடச்சிரும். அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த நடு பீஸ்லேயும் டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம், நடு பார்ட்டையும். அப்போ தான் அதை திருப்பி போட்டு நம்ம தட்டி எடுக்கும் போது அதோட மார்க்கிங் அழகாக விடும். அதேமாதிரி ப்ளவுஸோட ஷோல்ட்ரு பீஸு எனக்கு 2.5 இன்ச் வருது. அதை நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கலாம். ப்ளவுஸோட இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு நெக்கோட டெப்த்து கிடச்சிரும். அதை மேலே எத்தனை இன்ச் இருக்கோ அதே இதை கீழே எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே ரவுண்ட் நெக்குக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து இது பண்ணும் போது அதோட பெண்டு வளைவு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஷோல்டர்லேருந்து அந்த நெக்கை பார்க்கும்போது ஒரு மாதிரி விரிஞ்சு ஷேப்பே இல்லாமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை பெண்ட் பண்ணி வளைக்கிறோம். இப்போ நம்ம பேக் பார்ட்டை அந்த நடு பீஸை நம்ம டார்க்காக இது பண்ணிக்கலாம். இப்போ அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்தால் அதனோட சாக் பீஸோட இது அந்த இடத்துல டார்க் ஆகிரும். அந்த இதில் நம்ம சாக் பீஸால் திருப்பி டார்க் பண்ணி ஆரி போட்டுக்கலாம். இப்போ ஆரி போடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். கீழேயும் அதேமாரி டார்க்காக வரைஞ்சிக்கலாம். இதேமாரி ப்ளவுஸோட பேக் வரைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ரெண்டு அந்த சைடில் மார்க் பண்ணாமல் இந்த சைடில் மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஃப்ரண்ட் பார்ட்டு. பேக் பார்ட்டில் என்ன நெக்கோட லென்த்தும் நெக்கோட ஷோல்டரோட இதுவும் கொடுத்தோமோ அதே தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கொடுக்கணும். ஃப்ரெண்டோட பீஸை வச்சு ஃப்ரெண்டோட டெப்த்து எவ்வளோன்னு கணக்கு பார்த்தோம்னா அதோட இதை நம்ம வளைவாக வளைச்சி கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஆர்ம் ஹோலும் பேக் பார்ட்டில் என்ன இருக்குதோ அதே இதை வளைச்சி இது பண்ணி